கேரள மாநிலம் திருவனந்தபுரம் சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏவாக இருந்தவர் ஆண்டனி ராஜு. ஜனாதிபத்திய கேரளா காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த இவர் அக்கட்சியின் துணைத் தலைவராகவும் உள்ளார். பினராயி விஜயன் கேரள மாநில முதல்வராக இரண்டாவது முறை பதவியேற்றபோது கூட்டணி ஒப்பந்தத்தின்படி முதல் 2.5 ஆண்டுகள் சாலை போக்குவரத்து மற்றும் நீர்வழி போக்குவரத்து துறை அமைச்சராக பதவி வகித்தார். தற்போது அவரின் பதவி பறிக்கப்பட்டு தகுதி நீக்கம் செய்யப்படும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதற்கு காரணம் 35 வருடங்களுக்கு முன்பு அவர் செய்த ஒரு செயல். ஆண்டனி ராஜு அரசியலில் குதிப்பதற்கு முன்பு வழக்கறிஞராக வேலை செய்து வந்திருக்கிறார். அப்போது ஆஸ்திரேலியா நாட்டைச் சேர்ந்த ஆண்ட்ரூ சால்வதோர் என்பவர் 1990ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதி விமானம் மூலம் கேரளா வந்தார். திருவனந்தபுரம் விமான நிலையத்தில் அவரை பரிசோதித்த போது உள்ளாடையில் மறைத்து வைத்து 2 பாக்கெட் போதைப் பொருட்கள் கடத்தி வந்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த வழக்கு திருவனந்தபுரம் செஷன்ஸ் கோர்ட்டில் நடந்து வந்தது. ஆண்ட்ரூ சால்வதோர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் ஜூனியர் வக்கீலாக ஆண்டனி ராஜு இருந்தார். அவரின் ஐடியாவின் பேரில் அப்போது கோர்ட்டில் உதவியாளராக பணிபுரிந்த ஜோஸ் என்பவரின் உதவியுடன் கோர்ட் கஸ்டடியில் இருந்த உள்ளாடையை வெளியே எடுத்து வந்து அதை வெட்டி சின்ன அளவில் தைத்து மறுபடியும் வைத்துவிட்டார். அந்த வழக்கில் உள்ளாடையின் அளவில் வித்தியாசம் இருந்ததாக கூறி ஆண்ட்ரூ சால்வதோர் விடுவிக்கப்பட்டார். பின்னர் மற்றொரு வழக்கில் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த ஆண்ட்ரூ சால்வதோர் அவருடன் சிறையில் இருந்த சக கைதியிடம் கோர்ட் கஸ்டடியில் இருந்த உள்ளாடையை வெட்டி சிறியதாக்கி தண்டனையிலிருந்து தப்பித்த விவரத்தை தெரிவித்தார். கோர்ட் கஸ்டடியில் இருந்த உள்ளாடையின் அளவு குறைக்கப்பட்ட விவரம் அதன் பின்னர் மெல்ல வெளியே கசிந்தது. இந்த சம்பவம் குறித்து விசாரணை அதிகாரி அளித்த புகாரின் அடிப்படையில் 1994ஆம் ஆண்டு வழக்கு பதியப்பட்டது. குற்றம் செய்தவரிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட உள்ளாடையின் அளவை மாற்றி ஆதாரங்களை அளித்ததாக விசாரணை அதிகாரி அளித்த புகாரின் அடிப்படையில் கோர்ட் ஊழியரான ஜோஸ் மற்றும் ஆண்டனி ராஜு ஆகியோர் மீது 1994ஆம் ஆண்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கு நெடுமங்காடு ஜுடிஷியல் ஃபர்ஸ்ட் கிளாஸ் கோர்ட்டில் நடந்து வந்தது. இந்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என கோரி ஆண்டனி ராஜு சுப்ரீம் கோர்ட் வரை மனு அளித்திருந்தார். விசாரணை நடவடிக்கையை பூர்த்தி செய்ய வேண்டும் என சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டிருந்தது. இந்த வழக்கில் 13 ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. 29 சாட்சிகளில் 19 பேர் விசாரிக்கப்பட்டார்கள். இந்த வழக்கை விசாரித்த நெடுமங்காடு ஃபர்ஸ்ட் கிளாஸ் கோர்ட் ஆதாரங்களை அளித்ததாக முன்னாள் அமைச்சர் ஆண்டனி ராஜு மற்றும் ஜோஸ் ஆகியோருக்கு தலா 3 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 15,000 ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பளித்துள்ளது. 2 ஆண்டுகளுக்கு மேல் சிறை தண்டனை பெற்றிருப்பதால் ஆண்டனி ராஜுவின் எம்எல்ஏ பதவி பறிபோகும் நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் ஆண்டனி ராஜு இனி 6 ஆண்டுகளுக்கு தேர்தலில் போட்டியிட முடியாத நிலையும் ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து ஆண்டனி ராஜு மற்றும் ஜோஸ் ஆகியோருக்கு 1 மாதம் ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளது. இந்த காலகட்டத்தில் அவர்கள் மேல்முறையீடு செய்து கொள்ளலாம். மேல்முறையீட்டில் அவர்களது தண்டனையை கோர்ட் நிறுத்தி வைத்தால் ஆண்டனி ராஜு தேர்தலில் போட்டியிடலாம் என கூறப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.